500 பேர் கூடுற இடத்துல 500 பேரும் கவனிப்பான்னு எதிர்பார்க்க கூடாதுல்ல. எதிர்பார்த்தா அது பேச்சாளனோட தப்பு. 500 பேர் கூடுற இடத்துல 500 பேரும் என்னையே கவனிக்கணும், என்னையே, அது ஒரு இலக்கிய அராஜகம், அது ஒரு லிட்டரரி அரகன்ஸ். இப்போ இங்கே இருக்கிற மாணவர்களே இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் என்னையை தான் கவனிக்கணும்னு உங்களை டிக்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குது? 34 வருஷம் வேலை பார்த்தேனே, லிசன் டு மை கிளாஸ்ன்னு நான் ஒரு வயலையும் சொன்னது கிடையாது. சத்தியம் சொல்கிறேங்க, லிசன் டு மை கிளாஸ் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. இந்த நுணுக்கம் புரியுதா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்போ கவனிச்சா உனக்கு லாபம், கவனிக்கலைன்னா உனக்கு நஷ்டம். நீ கவனிச்சாலும் கவனிக்கிட்டாலும் எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. எவ்வளோ யதார்த்தமாக பேசுகிறேன் பாருங்க. இல்லை 500 பேர் என் பேச்சை தான் கேட்கணும்னு டிக்டேட் பண்ணுறதுக்கு நான் யார்? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டான்ஸ் ப்ரோக்ராமில் கவனிக்கணும்னு அவசியம் இல்லை, மியூசிக் ப்ரோக்ராமில் கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டில் அது மூளை சம்பந்தப்பட்ட மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அது தட் இஸ் ஒன்லி அன் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். ஆனால் பேச்சு என்பது அப்படி அல்ல, பாட்டு என்பது அப்படி அல்ல. நுண்மையான இப்போ ஐயா பாடினார் ராமச்சந்திரன் சார். ராமச்சந்திரன் சார் உங்கள் கல்லூரி பாடல் அந்த இறைவணக்கம் மாதிரி பாடினார். நீங்கள் அதை அவர் பாடின அந்த நேரமெல்லாம் அந்த பாட்டை கவனித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்மாக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஏன்னா அந்த வாய்ஸ், அவருடைய குரல் அப்படிப்பட்ட குரல். அந்த குரல் இருக்கு பாருங்க, அதை அனுபவிக்கணும். அதை கவனிச்சா தான் அந்த ஆத்மா அனுபவம் கிடைக்கும். கவனிக்கலைன்னா ஆத்மா அனுபவம் கிடைக்காது. ஏதோ பாடுறாரு, அதில் பக்கத்தில் கமெண்ட் அடிச்சுக்கிடுவாங்க, பாட சொல்லிட்டாங்க இல்லைப்பா அதனால பாடுறாரு. இப்போ வெற்றி பெறுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ கேள்வி. நம்பர் 1 பாயிண்ட்டு, உங்களை யாரெல்லாம் வெற்றி பெற வைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் வாழ்நாள் முழுவதும் நினைத்து நன்றி சொல்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டே இருக்கும். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு மணிசங்கர் சார், தங்கத்துரை சார்லாம் இந்த கல்லூரிக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்பதனால் தான் அவர்கள் இவ்வளவு பெரிய பதவிகளிலே, இவ்வளவு பெரிய உயரங்களிலே இருக்கிறார்கள். எதுக்கு நன்றி நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். மனுஷனை என்ன சொன்னாங்க தெரியுமா? மேன் இஸ் த கிரவுன் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னாங்க. படைப்பினுடைய மகுடம் மனிதன் அப்படின்னார்கள். ஏன் படைப்பினுடைய மகுடம் மனிதன் அப்படின்னார்கள்? அவர் 6வது அறிவு அவனுக்கு இருக்கு. மிருகங்களுக்கு 5 அறிவு தான் இருக்கு, பறவைகளுக்கு 5 அறிவு தான் இருக்கு. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். 6 அறிவு இருக்கிற மனுஷன் பாருங்க, வெற்றினா என்னன்னு, ஒரு சிறுத்தை புலி அளவுக்கு வேகமாக ஓட முடியுமா ஒரு மனுஷன்? முடியாது. அப்புறம் how can he be the crown of creation? ஒரு சிறுத்தை புலி அளவுக்கு வேகமா ஒரு மனிதனால் ஓட முடியுமா? அவன் ஆழ்வார்குறிச்சி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஐயனாடார் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, அவன் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படித்தவனாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் எதை வேணாலும் படித்தவனாக இருக்கட்டும், ஒரு சிறுத்தை புலி ஓடுகிற வேகத்துக்கு ஒரு மனிதனால் ஓட முடியுமா? தம்பிகளா, ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ அதாவது there is a basic difference between a crowd and a gathering. அதை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா வெற்றி பெறதுக்கு ஒரு வழி முதல்ல இதை வச்சே சொல்லிடுறேன். கூடுவது கூட்டம், குழுமுவது கும்பல். கேதரிங் தான் வெற்றி பெறுமே ஒழிய கிரவுடு வெற்றி பெறாது.
இப்போ இதை வரவேற்புரை சொல்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க? ஐ வெல்கம் ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன் டு திஸ் ஆகஸ்ட் கேதரிங், அப்படி தான் சொல்லுவாங்க. நாட் டு திஸ் பிக் க்ரௌடு, நாட் டு திஸ் லார்ஜ் க்ரௌட். இந்த பெரிய கும்பலுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம்னு சொல்ல மாட்டோம். கும்பலுக்கும் கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கூட்டம் கௌரவத்தை காப்பாற்றும், கும்பல் கௌரவத்தை காப்பாற்றாது. கேதரிங் அப்படின்னா there should be some dignity, there should be some decorum, discipline. வெற்றி பெறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? இப்போ வகுப்பறே வச்சு இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட கேட்குறேன், இங்கே இருக்கிற லேடி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்தையும் கேட்குறேன், பரீட்சை எழுதணும்னா கவர்மெண்ட் ரூல் என்ன? 75% அட்டெண்டன்ஸ். இதுலேருந்து ஆரம்பித்தோம்னா ஓகேயாக இருக்கும். 75% அட்டெண்டன்ஸ் போட்டால் அவன் பரீட்சை எழுதலாம். அதான ரூலு. இப்போ நீங்கள்லாம் அட்டெண்டிங், யூ ஆர் ஆல், இங்கே பாருங்கள், யூ ஆர் ஆல் அட்டெண்டிங் த மீட்டிங். இங்கிலீஷ் வாத்தியாருங்கிறதுனால ஒன்று சொல்கிறேன், அட்டெண்டிங் த மீட்டிங் வேற, அட்டெண்டிங் டு த மீட்டிங் வேற, அட்டென்டிவ் இன் த மீட்டிங் வேற. புரியுதா? மியர்லி அட்டெண்டிங் த மீட்டிங் இஸ் மீனிங்லெஸ். சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கிறது. பிரசன்ஸ் சார், ரகுராமன் எஸ் சார், காஞ்சனா உள்ளேன் ஐயா, அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. எத்தனை சதவீதம் போடணும்? 75% போட்டால் பரீட்சை எழுதலாம். இதை மாதிரி லூசுத்தனமான ஒரு ரூலு உலகத்திலேயே கிடையாது. 75% போட்டால், அட்டெண்டன்ஸ் போட்டால் அவன் பரீட்சை எழுதுவான். ஒப்பனை அவன் பாஸ் ஆகுறதுக்கு உத்தரவாதம் தருவான் சார். பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகணும்ல சார். கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பயலோடலாம் பாஸ் ஆயிடுவானாக்கும். வெற்றி பெறதுன்னா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணால் போதாது சார். நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ என் கிளாஸில் நடந்ததே சொல்கிறேனே. அப்போ வந்து இந்த +2 கிடையாது. நான் வேலைக்கு ஜாயின் பண்ண 1970 +2 கிடையாது. பியூசின்னு ஒரு வகுப்பு இருந்தது. +2 தான் பியூசி. அந்த +2 வகுப்பையே பியூசின்னு போட்டு காலேஜில் வந்து படிப்பான். ப்ரீ யூனிவர்சிட்டி. பாவம் எங்கே, அது சிவகாசியில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வில்லேஜஸ்லேருந்து தான் வருவான். சின்ன சின்ன கம்மாப்பட்டி கூமாப்பட்டின்னு நிறைய பட்டி இருக்கும். எல்லாத்துலேயும் இருந்து பசங்க வந்துடுவான். அவனுக்கு நான் வந்து இங்கிலீஷ் வாத்தியார். அவன் பூரா கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்திருப்பான். இங்கே இப்படி உட்கார்ந்துருப்பான். தமிழ் கிளாஸ்லையாவது ஓரளவுக்கு இப்படின்னு உட்கார்ந்துருப்பான். ஏன்னா வாத்தியார் பேசுகிறது அவருக்கு புரியும். இங்கிலீஷ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருப்பான். நான் விவரம் கெட்டத்தனமாக என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அந்த ஹை ஸ்கூலில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிச்சிருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் பாய்ஸ் அப்படின்னேன். எஸ் சார். டு யூ நோ எனிதிங் அபவுட் வாய்ஸ் அப்படின்னேன். எஸ் சார் அப்படின்ட்டான். வாய்ஸ் பற்றி தெரியுமான்னு. ஓ எஸ் சார் அப்படின்ட்டு. ஓகே, now I will write a sentence on the board. ஓகே ஓகே சார். எல்லாத்துக்கும் ஏன் சார் எங்கள்கிட்ட அனுமதி கேட்குறீங்கிறான். ஓகே, I will write a sentence on the board. ஓகே, ராமா killed ராவணா. ஓகே ஓகே சார். டபுள் ஓகே சார். Do you know about voices? Yes sir. Read the sentence. Rama killed Ravana. Change the voice. Rama killed Ravana. இப்போ குரலை மாற்றிட்டான். இப்போ இதில் என்ன பிரச்சனை என்னன்னா, இந்த பயப்பிள்ளைய தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கிலீஷில் வாய்ஸ்னா குரல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வாய்ஸ்னா இப்போ சார் ராமச்சந்திரன் சார் பாடினார்ல, வாய்ஸ் வாஸ் சூப்பர்.
வாய்ஸ்னா குரல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் என்ன செஞ்சேன், சேஞ்ச் த வாய்ஸ்ன்னு. அவன் குரலை மாற்றிக்கன்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டான், குரலை மாற்றிட்டான். தப்பு என் பேரில். நான் என்ன பண்ணியிருக்கணும், ஆக்டிவ் வாய்ஸ்னா இது, பேசிவ் வாய்ஸ்னா இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸை எழுதியிருக்கணும். அதுக்கு தான் முதல்ல கேட்டேன், தெரியுமாடான்னு கேட்டேன். தெரியும்னுட்டான். இப்போ குரலை மாற்றினான். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஹைஸ்கூலில் இங்கே பாருங்கள், இந்த குரலை மாற்றின பையன் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கான். அதை குறிப்பு வச்சுக்கோங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குரலை மாற்றி பதில் சொன்ன பையன் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கான். கிளாஸ் ரூமில் தானே இருக்கான், கிளாஸ் ரூமில் தானே இதை சொல்கிறான், சேஞ்ச் த வாய்ஸ், ஹி சேஞ்ச் த வாய்ஸ். ஹைஸ்கூலில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தது. இன்ஸ்பெக்டர் கேட்டார். இன்ஸ்பெக்டர் வந்து கேள்வி கேட்கலாமாடா பிள்ளைகளா அப்படின்னாரு. அப்போ ஒரு பையன், அந்த வகுப்புலையே எந்த பரீட்சையிலையும் பாஸ் ஆகாத ஒரு பையன் எந்திரிச்சு கேளுங்க சாருங்கிறான். வாத்தியாருக்கு எப்படி இருந்திருக்கும், அட சண்டாளா, என்னைய குழியில் இறக்குறதுக்குன்னே உன்னைய பெற்று போட்டிருக்காங்களா. ஏன்னா அவனுக்கு ஒரு இளவும் தெரியாதுங்கிறது வாத்தியாருக்கு தெரியும். அவன் எந்திரிச்சு சொல்கிறான், கேளுங்க சார். சார் ஒரு ரிக்வஸ்ட்டு சார்னா. என்னடா அப்படி, ஒரு சாய்ஸ் கொடுங்க சார். எதில், கேள்வி கேட்குறதில்ல, ஓரலாக கேட்குறதில்ல சாய்ஸ். இப்போ அப்படி தானே, சாய்ஸ் சிஸ்டம் தானே. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு, அப்புறம் என்னது இந்த ஆப்ஷனல் சாய்ஸ், கீழே ஒரு 3 ஆன்சர் 4 ஆன்சரை கொடுத்து அதுக்கு பதில். ஹூ பில்ட் தாஜ்மஹல் அப்படின்னு மேலே கேள்வியை போட்டுட்டு கீழே அமீர் கான், அஜ்மல் கான், ஷாருக் கான், ஷாஜகான். நம்ம போய் எப்படி பார்க்குறான், அமீர் கான் தெரியல, ஷாருக் கான் நோ, சல்மான் கான் நோ, ஷாஜகான் நோ. ஷாஜகான் யாருன்னே தெரியலையேங்கிறான். கேள்வி ஹூ பில்ட் தாஜ்மஹல், ஷாஜகானை யாருன்னே தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தான். அப்புறம் பார்த்தா லேசாக இந்த ஷாருக் கானுங்கிற பேர் தெரிஞ்ச பேர் மாதிரி இருக்கு. நிறைய ஹிந்தி படம் பார்த்துருக்கான். அங்கே ஒரு ரைட் போட்டான், ஹூ பில்ட் தாஜ்மஹல், அக்கார்டிங் டு ஹிம் ஷாருக் கான் பில்ட் தாஜ்மஹல். வாத்தியார் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ஒரு ரைட்டை போட்டு ஒரு மார்க் போட்டிருக்காரு. எதுக்கு, ஷாருக் கானுக்கு. ஏன்னா அவர் ஷாருக் கான் ரசிகர். இதுக்கு பேர் பரீட்சை. எங்கள் காலத்தில் நான் சொல்கிறேன் பிள்ளைங்களா, நான் எம்ஏ படிக்கிற போது 7 பேப்பர் எழுதணும். 7 பேப்பரையும் செகண்ட் இயர் எண்டில் தான் எழுதணும், ஃபர்ஸ்ட் இயரில் பரீட்சை கிடையாது. இப்போ எங்கள் சிஸ்டம்லாம் இருந்தால் உங்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. 7 பேப்பரும் செகண்ட் இயர் எண்டில் தான் எழுதணும். 7 பேப்பரில் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் 7 பேப்பர் எழுதணும். அந்த ஃபெயிலான ஒரு பேப்பரை மட்டும் கிளியர் பண்ணுற கன்வீனியன்ஸ் அப்போ கிடையாது. 7 பேப்பரில் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனாலும் மறுபடியும் எழுதணும். சரி எழுதலாம்னா அப்படி எழுதுறதுக்கு 3 சான்ஸ் தான். 3 வருஷத்தில் 7 பேப்பரையும் கிளியர் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் எம்ஏ பாஸ் பண்ணுறது உனக்கு முடியாது. அப்படிங்கிறது நாங்கள் படித்த காலத்தில் இருந்த சிஸ்டம். இப்போ உங்களுக்கு செமஸ்டர், தாத்தா அப்பா மவே 3 பேர் ஒரே பேப்பர் கிளியர் பண்ண போகிறாங்க. அதுக்கு பேர் செமஸ்டர் சிஸ்டம். பிட்டு பிட்டாக படிக்கிறது. இங்கிலீஷில் முழுமையாக ஒரு கட்டுரை எழுதுறது கிடையாது. 5 பக்கத்துக்கு 5 கட்டுரை எழுதணும் நாங்கள். இப்போ எல்லாம் ஃபில்அப் த பிளாங்க்ஸு, அப்ஜெக்டிவ் டைப்பு, சாய்ஸு. அப்புறம் எப்படி இங்கிலீஷில் எழுதுவான், அப்புறம் எப்படி இங்கிலீஷில் பேசுவான்? சரி அதை விடுங்க, சாய்ஸ் கொடுங்கன்னா. உங்களுக்கு ஒரு வரலாற்று செய்தி சொல்லுகிறேன் மாணவர்களே. ராஜேந்திர பிரசாத் முதலாவது ஜனாதிபதி நமக்கு, அவர் பரீட்சை எழுதுகிற போது சாய்ஸ் கொடுத்தாங்க. அப்போ இருந்த சாய்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோயிங் 8 கொஸ்டின்ஸ். ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோயிங் 8 கொஸ்டின்ஸ்
ராஜேந்திர பிரசாத் என்ன செஞ்சார் தெரியுமா? 8 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதினார். 5க்கு எழுதினா போதும். அவர் 8க்கு ஆன்சர் எழுதிட்டு பேப்பர் கடைசியில் அவர் எழுதினாரு, சூஸ் எனி ஆஃப் த 5 ஆன்சர்ஸ். அமங் த 8 நான் எழுதியிருக்கிற 8 ஆன்சரில் உனக்கு பிடிச்ச 5 ஆன்சர் எடுத்துக்கன்னு வாத்தியாருக்கு சாய்ஸ் கொடுத்தான் பாருங்க. அவன் தான் வெற்றி பெறுவான். அவன் தான் வெற்றி பெறுவான். எல்லாத்துக்கும் சாய்ஸ் கொடு, சாய்ஸ் கொடு, சாய்ஸ் கொடு. வாத்தியார்கிட்ட போய் முக்கியமான கேள்வி சொல்லு. அந்த சில பேர் என்னென்ன கேள்வியில் சார் பரீட்சையில் வரும். இன்னொன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு பரீட்சை கால் முன்னாடி மரத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு வாசிக்காதீங்க, விளங்காது. பரீட்சை அன்னைக்கு காலையில் எந்திரிங்க, மனசோ மூளையை நிதானமாக வச்சுக்கோங்க, நல்லா குளிங்க, சாமி கும்பிடுங்க, அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, நேராக எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. எக்ஸாமுக்கு பெல்லு ஃபஸ்ட்டு பெல் அடிக்கிற வரைக்கும் அதில் ஒரு பைய வந்து, மாப்பிள்ளை இந்த கேள்வி வராதுன்னு சொன்னாங்க, அதை படிச்சுக்கிட்டு இருக்க, அதோட அவன் செத்தான். இந்த கேள்வி வராதுன்னு அவனுக்கு என்ன கிளி ஜோசியக்காரனா சொன்னான்? படிக்கிறதே எப்படின்னு தெரியல நமக்கு. எதுக்கு எடுத்தாலும் சாய்ஸ் கொடு. அதே மாதிரி அந்த பையன் கேட்டான், சார் ஒரு சாய்ஸ் கொடுங்க சார்னா. சரி ராஜா, உனக்குன்னு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன். ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்கவா இல்லை 2 ஈஸி கொஸ்டின் கேட்கவா? அவன் சொல்கிறான், இருக்கிறதுலேயே டிஃபிகல்ட்டாக கேளுங்கிறான். யாரு? ஒரு பரீட்சையிலையும் பாஸ் ஆகாத பையன். ஓகே, த ஒன் அண்ட் ஒன்லி டிஃபிகல்ட் கொஸ்டின் இஸ், இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பார்ன்? கஷ்டமான கேள்வி கேட்கிறார். அக்கார்டிங் டு த இன்ஸ்பெக்டர் பதில் என்ன சொல்லணும்? பதில் என்ன சொல்லணும்? ஏவாள், ஈவ். According to the Bible, Adam was the first man, Eve was the first woman. அதுதான் கேள்வியாக கேட்டிருக்கார். உலகத்தின் முதல் பெண்மணி எங்கே பிறந்தாள்? எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வாஸ் கார்டன் ஆஃப் ஈடன். ஏடன் தோட்டத்தில் பிறந்தாள். அப்படிதான் பதில். எக்ஸ்பெக்டட் ஆன்சர். அவனுக்கு தான் ஒரு அளவும் தெரியாதே. அவன் இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார் இப்போ வில் யூ ப்ளீஸ் ரிப்பீட் த கொஸ்டின்? ஓகே, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பார்ன்? மொதல் பொம்பளை பிள்ளை எங்கே பிறந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோ தானே? எஸ், கம் அவுட் வித் ஆன்சர். அவன் பதில் சொன்னான், த ஃபர்ஸ்ட் உமன் இன் த வேர்ல்ட் வாஸ் பார்ன் அட் எர்ஸ்கின் ஹாஸ்பிட்டல் in Madurai. Inspector was irritated. அவர் கேட்டாரு, how dare you come out with such an answer, you rascal? How do you know that the first woman was born at the Erskine Hospital in Madurai? இது அவன் சொன்னான், கூலா சொன்னான், எக்ஸைட்டே ஆகலை அந்த பையன். சார், how do you know? Where was the first woman born? How do you know? என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் டீல் ஆரம்பித்தோம்? என்ன சாய்ஸ் கொடுத்தீங்க? ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் இல்லைன்னா 2 ஈஸி கொஸ்டின் தானே பேசணும். அப்படி தானே பேச்சு? ஆமாம், வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் பார்ன்னு ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்டுட்டீங்க. எர்ஸ்கின் ஹாஸ்பிட்டல்னு பதில் சொல்லியாச்சு. ஹவு டு யூ நோ இட்னு இது என்ன 2வது டிஃபிகல்ட் கொஸ்டின்? இப்போ இந்த பையன் எங்கே இருக்கான்? எங்கே இருக்கான்? ரோட்லையா நிற்கிறான்? பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான்? வகுப்புக்குள்ளே இருக்கான் சார். அக்கார்டிங் டு த ஜிஓ ஒரு நாள் அட்டண்டன்ஸ் போட்டிருக்கான் சார். இவன் பரீட்சை எழுதுனா ஒப்பேறிடுவானா? புரியுதா? அந்த ரூல் எவ்வளோ லூசுத்தனமானு புரியுதா? வெற்றி பெறணும்னா ஒரு வழி சொல்கிறேன்.
attendance in the class is not the criteria. Attendance in the class, attending, giving in the class is not the criteria. Attentiveness is the criteria. Not merely attending to the class. சும்மா வந்துட்டு எஸ் சார் நோ சார். அதில் இந்த கூட்டத்துக்கு அதே தான் நாம்ஸு. வெறுமனே அட்டெண்ட் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை சார். சார் பிக்கமிங் பீயிங் இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன சார் வித்தியாசம்? பிகமிங் இஸ் ஈஸி, பீயிங் இஸ் டிஃபிகல்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. எவன் வெற்றி பெறுவான் தெரியுமா? வெறுமனே ஆகுறவன் வெற்றி பெற மாட்டான். எவன் வாழ்கிறானோ அவன் வெற்றி பெறுவான். இப்போ நான் ஐ பிகேம் ஏ டீச்சர் இன் த இயர் 1970. பிகமிங் ஏ டீச்சர் இஸ் டெட் ஈஸி சார். இன்னைக்கு உங்க பரம கல்யாணி கல்லூரியை விட்டுருங்க. பிகமிங் ஏ டீச்சர் இஸ் வெரி ஈஸி நவ் அட் பிரசன்ட். எங்க அப்பா கையில் 20 லட்சம் ரூபா இருந்ததுன்னா எனக்கு டிகிரியே வாங்கி கொடுத்துருவாரு. 20 லட்சம் ரூபா கொடுத்து டிகிரி வாங்கியாச்சா? 10 லட்சம் ரூபா இருந்ததுன்னா போஸ்டிங் வாங்கிடலாம். புரியுதா? என் கையில் பணம் இருந்தால் நான் டீச்சர் ஆயிடலாம். டீச்சர் ஆகுறது பெரிய விஷயம் இல்லை, டீச்சரா வாழணும், டீச்சரா இருக்கணும். Becoming a teacher is not important. Being a teacher is important. Becoming a father, becoming a mother எல்லாம் ஈஸி. பட் being a mother, being a அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸு. Becoming students is easy. பரீட்சையில் ஒரு மார்க் வாங்கிட்டீங்கன்னா உடனே அட்மிஷன் கொடுத்துருவாங்க. இந்த காலேஜ் எதிர்பார்க்குற மார்க்ஸை வாங்கிட்டீங்கன்னா அட்மிஷன் கொடுத்துருவாங்க. யூ ஹவ் பிகம் ஏ ஸ்டூடெண்ட். பட் பி ஏ ஸ்டூடெண்ட். பிகமிங் அது வெறுமனே மாணவனாக இந்த நான் பரம கல்யாணி கல்லூரியில் படிக்கிறேன் சார். அது இன்னும் சில பேர் ரொம்ப கரெக்டாக ஆன்சர் பண்ணுவான். சார் நான் பரம கல்யாணி காலேஜுக்கு போகிறேன் சார். பரம கல்யாணி காலேஜுக்கு போகிறேன் சார். போகிறது பஸ் ஸ்டாண்டா? பரம கல்யாணி கல்லூரியிலே நான் பயிலுகிறேன். கல்லூரிக்கு போகிறவன் மாணவனாக ஆகிவிட்டான். கல்லூரியில் பயிலுகிறவன் மாணவனாக வாழ்கிறான். எவனெல்லாம் மாணவனாக வாழ்கிறானோ அவனெல்லாம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறான். வெறுமனே அட்டெண்டன்ஸ் போடுறவன் வெற்றி பெற முடியாது. அது ஞாபகம் வச்சுங்க. சரி, மறுபடியும் முதல் பாயிண்ட். இந்த டைவர்ட் பண்ணதுனால இவ்வளோ நேரம் அதை சொல்ல வேண்டியிருக்கு. லிசனிங் அப்படிங்கிறது நீங்கள் சம்பாதிப்பது மாதிரி. தட் வில் பி யூஸ்ஃபுல் இன் ஃபியூச்சர். எதிர்காலத்தில் அது உபயோகப்படும். இப்போ மறுபடி பழையதுக்கு போவோம், தொடக்க இடத்துக்கு. மேன் இஸ் த கிரவுன் ஆஃப் கிரியேஷன். என்ன கேள்வி கேட்டேன்? 6 அறிவுள்ள மனிதனால் ஒரு சிறுத்தை புலி அளவுக்கு வேகமாக ஓட முடியுமா அப்படின்னு கேட்டேன். எஸ் ஆர் நோ ஆன்சர். எஸ் ஆர் நோ? நோ, we cannot. முடியுமா? we cannot run as fast as a cheetah. முடியாது. 6 அறிவுள்ள மனிதனால் ஒரு யானையை தூக்கி போட்டு மிதிக்க முடியுமா? மேன் இஸ் த கிரவுன் ஆஃப் கிரியேஷன்லாம் எல்லாம் செய்யணும்ல. அழகாக பாடினீங்களே சார் ராமச்சந்திரன் சார். ஒரு யானையை 2 கைனாலையும் தூக்கி போத்துன்னு போட்டு மிதிக்க முடியுமா? யானை வேணால் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கும். முடியாது. இப்போ வேகம் குறைவு, பலம் குறைவு. ஒரு குரங்கு விடுங்க, நாய், ஒரு பூனை இங்கேருந்து தாவுச்சுன்னா 5 அடி உயர சுவத்தில் தாவுனா கரெக்டாக 5ஆவது அடியில் போய் உட்காருது. அடுத்து 12 அடி சுவர் இருந்தால் கரெக்டாக அங்கே ஜம்ப் பண்ணையில் 12 அடிக்கு போகிறது. எங்கேயாவது ஸ்லிப்பாகி பார்த்துருக்கீங்களா? குரங்கு ஸ்லிப்பாகி பார்த்துருக்கீங்களா? சரி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதெல்லாம் சாத்தியமில்லாத போது மனிதனை எப்படி படைப்பின் மகுடம் என்று சொன்னார்கள்? படைப்பின் மகுடம் என்று எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஏன் சொன்னார்கள் தெரியுமா? 'சீட்டா புலி அளவுக்கு மனிதனால் வேகமாக ஓட முடியாது.
ஆனால் சீட்டா புலியையும் விட வேகமாக ஓடக்கூடிய ஒரு ரயில்வே விமானத்தை அல்லது ரயில்வே ட்ரெயினை கண்டுபிடிக்க மனிதனால் முடியும். So man is the crown of creation. சீட்டா ஒரு சிறுத்தை புலி அளவுக்கு வேகமாக என்னால் ஓட முடியாது. ஆனால் சிறுத்தை புலியை தூக்கி போட்டு சாப்பிட்ற மாதிரி வேகமாக ஓடுற ஒரு வாகனத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் கால்டு சயின்ஸ். முதல் தூக்கணாங்குருவி கூடு கட்டுச்சுல, நீங்க ஹேவ் யூ எவர் சீன் அந்த தூக்கணாங்குருவி கூடு பார்த்திருக்கீங்களா? பெஸ்ட் சிவில் இன்ஜினியரிங். அப்படி அடுக்கடுக்கா வச்சு கட்டியிருக்கும். ஆனா முதல் தூக்கணாங்குருவி என்ன மாதிரி கூடு கட்டுச்சோ அதே மாதிரி தான் 21ஆம் நூற்றாண்டில் இருக்க தூக்கணாங்குருவியும் கட்டுது. ஆனா மனுஷன் பொந்துல இருந்தான், மரப்பொந்துல இருந்தான், குகையில் இருந்தான். இப்போ எத்தனை அடுக்குமாடி வீடு, எத்தனை இந்த செல்போன், எவ்வளவு 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 இன்ஸ்ட்ருமெண்டல் எக்ஸலன்ஸ். ஒரு காலத்தில் ஃபோன் பேசணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் காத்துக்கணுக்கணும் சார். ட்ரங்க் கால் அப்படிமா அதுக்கு பேர். ஞாபகம் இருக்கா சார்? ட்ரங்க் கால்னு போய் அங்கே இருக்கிற கிளார்க்கிட்ட சொல்லி அங்கே உட்காந்துருக்கணும். பிபி கால் அதுக்கு பேர். நம்ம சென்னைக்கு போட்டோம்னா ஒரு மணி நேரம் கழித்து ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன், எஸ் அட்டெண்ட் த கால். இங்கேருந்து பேசினா அங்கே கேட்காது, அங்கேருந்து பேசினா இங்கே கேட்காது. அதுக்கு பேர் பிபி கால், ட்ரங்க் கால். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே டெலிஃபோன் கொண்டாந்தான். இப்போ பாருங்க, ஒரு கைக்குள்ள இதுக்குள்ள எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு சார். ஒரு காலத்தில் போட்டோ எடுக்கணும்னா கேமராவை தனியாக தூக்கிட்டு போகணும். ஒரு காலத்தில் அலாம் வைக்கணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு அலாம் கிளாக்னு வச்சுருந்தோம். இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட டிக்கெட் புக் பண்ணணும் கம்ப்யூட்டர்னு ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் உட்காந்து புக் பண்ணோம். ஒரு செய்தி அனுப்பணும்னா கடிதம் போட்டோம். எல்லாமே இதில் செய்யலாம் சார். இந்த செல்ஃபோனில் எல்லாம் செய்யலாம். ஃபோட்டோ எடுக்கலாம், பேசலாம், மெசேஜ் பண்ணலாம், டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். யார் இது? புலியா கண்டுபிடிச்சது? சிங்கமாக கண்டுபிடிச்சது? மனுஷன். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 6வது அறிவு மனிதனுடைய சகல வெற்றிகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அந்த 6வது அறிவை எவனெல்லாம் சரியா பயன்படுத்துறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறான். அதுவும் குறிப்பாக இளமையில எவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ உங்க வயசுல. அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு மேற்கோள் சொன்னார்கள், யூத் இஸ் an opportunity to do something and to become somebody. எப்படி வாக்கியம்? யூத் இஸ் an opportunity, it is a chance given to you. இளமை என்பது ஒரு தடவை தான் வரும். இந்த இளமையில் நீங்கள் எப்படி சாதிக்கிறீர்கள்? எப்படி சாதித்தல் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரைக்கும் எவனும் செய்யாததை செய்தால்தான் அதுக்கு பேர் சாதனை. அதை சாதிச்சு காட்டுறதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு இந்த இளமை என்கிற ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்கிறார். இட் இஸ் an opportunity to do something, to become somebody. இந்த வெற்றிக்கே இன்னொரு மேற்கோள் இருக்கு. சக்சஸ் இஸ் நாட் a matter of chance, it is a matter of your choice. வெற்றி என்பது சந்தர்ப்பத்தால் வராது. நீ தேர்ந்தெடுக்கணும். நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நீ தேர்ந்தெடுக்கணும். நீ முயற்சி பண்ணணும், நீ முடிவெடுக்கணும். டெசிஷனுக்கும் டிட்டர்மினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? டெசிஷனுக்கும் ரெண்டும் ஒரே அர்த்தமாமா? இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸ் யாராவது இருந்தால் சொல்லுங்க. டெசிஷன், டிட்டர்மினேஷன் ரெண்டும் வேற வேற. வெறுமனே டிசைட் பண்ணுறவன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு. எவன் டிட்டர்மின் பண்ணுறானோ அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அப்போ டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது தான் தீர்மானம் பண்ணணும். எங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், நான் ஒரு ஹோமி பாபா மாதிரி ஒரு அட்டாமிக் சயின்ஸாக வந்தே ஆவேன். அப்துல் கலாம் மாதிரி நான் ஒரு விஞ்ஞானியாக வந்தே ஆவேன். நல்ல ஆழ்வார்குறிச்சி கல்லூரியில் இடம் வாங்கணுங்கிறது டெசிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆழ்வார்குறிச்சி பரமகல்யாணி கல்லூரியில் அட்மிஷன் வாங்கணுங்கிறது டெசிஷன்.
ஆனால் அப்துல் கலாம் மாதிரி இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக ஆவேன் என்பது டிட்டர்மினேஷன் பண்ணுறவன் ஜெயிக்கிறான். நிமிஷத்துக்கு நிமிஷம் முடிவை மாற்றிக்கிட்டே இருக்கிறவன் ஜெயிக்க மாட்டான் சார். நிமிஷத்துக்கு நிமிஷம் கோயிலுக்கு போவோமான்னு புறப்படுறான், விவேகம் சினிமாவுக்கு போயிடுறான். புறப்பட்டது எங்கே போகிறோம்? கோயிலுக்கு அம்மாட்ட சொல்லிட்டு போகிறான், ஏம்மா கோயிலுக்கு போயிட்டு வர்றம்மா, பரிமளாவும் போகிறாளாம். அவங்க அம்மா கன்ஃபியூஸ் ஆகி, பரிமளா யாருடா, உனக்கு மருமகளாக வர போகிறவம்மா. இவன் வாழ்க்கையில் இவன் ஜெயிப்பானா? கோயிலுக்கு போகணுன்னு முடிவெடுத்தவன் எங்கே போய் நிற்கிறான்? அது அவன் ஃப்ரெண்டு அவனை டைரக்ட் பண்ணுறான். மாப்பிள்ளை எங்கே புறப்பட்ட? கோயிலுக்கு போகிறேன் மாப்பிள்ளை, பரமகல்யாணி கோயிலுக்கு போகிறேன். விவேகம் போட்டிருக்காண்டா, ஃபஸ்ட்டு டே தலை நடிச்சிருக்காரு. இல்லை நான் கோயில் அங்கனே தாண்டா இருக்கும், கோயில் எங்கே மாறப்போகுதா? இல்லை பரமகல்யாணி தான் எங்கேயாவது வெளியூர் போக போகிறாளா? அங்கனே இன்னைக்கு அங்கே தாண்டா இருப்பா, முதல்ல போய் விவேகத்தை பார்ப்போம். கோயிலுக்கு போவோங்கிறது டெசிஷன், ஆனால் போய் நின்னது விவேகம் சினிமா தியேட்டர். அப்படின்னா திஸ் ஃபெலோ இஸ் நாட் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபார்ம் த டெசிஷன் இன்டு டிட்டர்மினேஷன். புரியுதா? யார் டெசிஷனை டிட்டர்மினேஷனாக மாற்றுறானோ அவன் ஜெயிக்கிறான். சும்மா காலையில் ஒரு முடிவு, இந்த இப்போ உள்ள அமைச்சர்கள் மாதிரி காலையில் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு. நாங்கள் அன்னைக்கு சொன்னது பொய்யுங்கிறாயா ஒரு அமைச்சர், பப்ளிக் கேட்கணும்ல, ஏண்டா பொய் சொன்னேன்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ நீ சொன்னால் எதை வேணாலும் நாங்கள் கேட்டுக்குவோங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்க போய் தானே. எவ்வளவு தைரியம் இருந்தால் நாங்கள் அன்னைக்கு நாங்கள் சொன்னதெல்லாம் பொய். ஒரு ப்ரொஃபஸர் அப்படி சொல்ல முடியுமா? இப்போ பிரின்சிபல் இருந்தார்ல, பிரின்சிபல்கிட்ட போய் போன மாதம் நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, ஒரு ஹெச்ஓடியை பார்த்து பிரின்சிபல் கேட்குறாரு, போன மாதம் நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, இப்போ வேறு மாதிரி சொல்கிறீங்களே. உடனே ப்ரொஃபஸர் ஹெச்ஓடி சொல்கிறாரு, அதெல்லாம் நான் சும்மா பொய்க்கு சொன்னேன் சார். சூ எப்படி? சும்மா விளையாண்டேன் சார், உங்கள் கூட விளையாண்டேன். என்ன ஆகும் ப்ரொஃபஸர்? புரியுதா என்ன சொன்ன? ஒரு வண்டி பஸ் ஓட்டுற டிரைவர் ரேஷாக டிரைவ் பண்ணுறாருன்னு வைங்க, ஒத்துக்குவீங்களா? பேசஞ்சர்ஸ் போய் சொல்லுவீங்கல்ல, இவ்வளோ ரேஷாக போனால் ஆக்சிடெண்ட் ஆயிருமே. சில டிரைவர் அப்படி இருக்கான், இர்ரெஸ்பான்சிபிள். அதை மறுபடியும் அதே வார்த்தை சொல்கிறேன், ஹீ ஹேஸ் பிகம் எ டிரைவர் பட் ஹீ இஸ் நாட் எ டிரைவர். ஹீ ஹேஸ் பிகம் எ டிரைவர் பட் ஹீ இஸ் நாட் எ டிரைவர். செல்ஃபோன் வேறு எப்படி வச்சுட்டு பக்கத்தில் போய் சொல்கிறான், ஏப்பா இவ்வளோ வேகம். ஒரு பாட்டிட்ட நான் ஒரு முன்னாடி பஸ்ஸில் தான் போவேன் மீட்டிங்கு, வேகமாக போகிறான் சார். ஒரு வளைவுலையும் ஸ்லோ பண்ண மாட்டேங்கிறான், ஒரு ஸ்பீடு பிரேக்லையும் ஸ்லோ பண்ண மாட்டேங்கிறான். தட்டங்க மடங்க ஆடங்க பார்த்து போகிறான். எல்லாரும் டிக்கெட் எடுத்துட்டா, ஒரு பாட்டி மட்டும் டிக்கெட் எடுக்கலை. கண்டக்டர் போய் கேட்டான், பாட்டி டிக்கெட் எடுத்துட்டியான்னா. அநேகமாக 100 பேர் எடுத்த மாதிரி தான் தெரியுதுன்னா. இவன் ஓட்டுற ஓட்டத்துக்கு அநேகமாக 100 பேர் டிக்கெட் எடுத்த மாதிரி தான் இருக்குது. சார் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் இல்லையா? அந்த டிரைவர் பின்னாடி உட்கார்ந்துருக்கிற 60-70 பேசஞ்சர்ஸோட உயிருக்கு அந்த டிரைவர் ரெஸ்பான்சிபிள் இல்லையா? என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட 45 மாணவர்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா? நான் சும்மா சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன்னு வைங்களேன், நான் அன்னைக்கு கீட்ஸுன்னு பொய் சொல்லி ஷெல்லி நடத்திட்டேன்ல. எப்படி? கீட்ஸுன்னு பொய் சொல்லி எதை நடத்திட்டேன்? ஷெல்லி நடத்திட்டேன்ல. அவர் தமிழ் பேராசிரியர். பாரதியார்னு சொல்லி கம்பர் ராமாயணத்துலேருந்து 5 பாட்டு சொல்லிட்டேன்ல. ஒத்துக்குவீங்களா? இல்லை ஒத்துக்குவீங்களா சார்? ஆனால் சொல்கிறான் சார் நம்ம நாட்டில்
புரியுதா நான் என்ன சொல்லணும்? ஸோ டெசிஷன் யார் கேள்வி கேட்கணும்? ஒரு முடிவை தீர்மானமாக மாற்றணும். கோவிலுக்குன்னு புறப்பட்டா கோயில் தான், பள்ளிக்கூடத்துக்குன்னு புறப்பட்டா பள்ளிக்கூடம் தான், வகுப்பறைக்குள்ள வந்தாச்சுன்னா வேற எந்த டைவர்ஷனும் கிடையாது. அதான் சார் வெற்றி பெறதுக்கு வழி. டெசிஷனை டிட்டர்மினேஷனா மாற்றணும். அதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழி. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது, அலைப்பாயிர மனசு இருக்கக்கூடாது. மகாகவி பாரதி ஒரு பாட்டு எழுதுனா, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமெனச் சுடர்விடும் உயிர் கேட்டேன். அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம், அசைவரு மதி கேட்டேன். அசைவரு மதினா டிட்டர்மினேஷன், ஆசிலேட்டிங் மைண்ட் இல்ல, அசைவரு மதி கேட்டேன். அவன் பாரதி என்ன கம்பீரம் பாருங்க, தசையினை தீசுடினும் சிவசக்தியை போற்றும் நல் வரம் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன். அடுத்து பராசக்தியை பார்த்து கேட்கிறான், இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ? மகா சக்தியை பார்த்து, ஏமா இதெல்லாம் எனக்கு வேண்டிய லிஸ்ட், ஓகே. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல், நசையறு மனம், நித்தம் நவமென சுடர்விடும் உயிர், அசைவரு மதி, தசையினை தீ சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம், இதெல்லாம் எனக்கு வேணும். கொடுக்கறதுல உனக்கு எதுவும் சிரமம் இருக்காங்கிறான். யாரை பார்த்து? அவன் தான் சார் வெற்றி பெறுவான். such a dedicated mind, no diversion. நம்ம எல்லார்ட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டுல சார் நிற்கிறோம். எல்லார்ட்டையும் போய், தாசில்தார்கிட்ட போய், கலெக்டர்கிட்ட போய், எல்லார்ட்டையும் போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறோம். ஸோ ரிமெம்பர் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒன்ஸ் யூ டிசைட், யூ மேக் இட் இன் டு எ டிட்டர்மினேஷன், டோன்ட் சேஞ்ச். இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அடுத்த வெற்றி பெறதுக்கு அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆட்டிடியூட். ஆட்டிடியூடுனா என்ன? ஆட்டிடியூடுங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மனநிலை, மனப்பாங்கு, மனநிலை. கரெக்ட். இதை ஒரு கூட்டத்தில் கேட்டேன், ஒரு காலேஜில். நீங்கள் இங்கே இருக்க பசங்க பரவாயில்ல, ஆட்டிடியூடுனா என்ன அர்த்தம் அப்படின்னு. 34 வருஷம் வேலை பார்த்துருக்க, உனக்கே தெரியல. ஏன் எனக்கு தெரியாமல? தெரிஞ்சா எங்கள்கிட்ட கேட்குற? ஆட்டிடியூடுனா சார் சொன்ன மாதிரி, கேப்டன் சார் சொன்ன மாதிரி மனநிலை, மனப்பாங்கு, ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம் என்கிற ஒரு முறை. அந்த ஆட்டிடியூட், ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, ஆட்டிடியூட்ஸ் டிட்டர்மின் யுவர் ஆல்டிடியூட்ஸ். ஆட்டிடியூட்ஸ் டிட்டர்மின் யுவர் ஆல்டிடியூட்ஸ். ஆல்டிடியூட்ஸ்னா என்ன? உயரங்கள், நீங்கள் தொட வேண்டிய உயரங்கள். நீங்கள் தொட வேண்டிய உயரங்களை தீர்மானிப்பது எது தெரியுமா? ஆட்டிடியூட். நாட் யுவர் எஜுகேஷன், நாட் யுவர் பொசிஷன், நாட் யுவர் டிகிரி. உங்களுடைய பட்டம், பதவி, பணம், காசு, அந்தஸ்து, அது அல்ல உங்கள் வெற்றியை தீர்மானிக்க போகிறது. ஆட்டிடியூடு தான் டிட்டர்மின் பண்ணும். அந்த ஆட்டிடியூடு இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு, எத்தனை பொண்ணுங்களுக்கு, எத்தனை பேருக்கு இருக்கு? பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? ஐ ஹவ் ஃபெயில்டு, ஐ ஹவ் நாட் பாஸ்ட். 2 பேரும் ஃபெயில் ஆகிருக்கான் சார், பரீட்சையில் ஃபெயில் ஆகிருக்கான் சார். 2 பேரும் பரீட்சையில் ஃபெயில் ஆகிருக்கான். ஒரு பையனை கூப்பிட்டு கேட்குறான், எப்பா பரீட்சை ரிசல்ட் என்னப்பாச்சு அப்படின்னா, ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறான் ஒரு பையன். இன்னொரு பையன் ஐ ஹாவ் நாட் பாஸ்டுங்கிறான். ரெண்டும் ஒரே ஆன்சரா, வேற வேற ஆன்சரா? எப்பா ஒரே ஆன்சரா? நல்லா யோசிச்சு சொல்லணும். ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறதும் ஐ ஹவ் நாட் பாஸ்டுங்கிறதும் ஒரே ஆன்சரா, வேற வேற ஆன்சரா? ஒரே ஆன்சர் தான், ஒரே அர்த்தம் தான். ஆனால் ஆட்டிடியூட் வேற வேற. அதான் பாயிண்ட். ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறவன் நெகட்டிவ் ஆட்டிடியூட், ஐ ஹவ் நாட் பாஸ்டுங்கிறவன் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்.
அதில் இங்கிலீஷில் ஒரு பெரிய அழகானது என்ன தெரியுமா? ஐ ஹவ் ஃபெயில்டுங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஐ ஹவ் நாட் ஃபெயில்டு, ஐ ஹவ் நாட் பாஸ்ட்ங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? ரொம்ப டெப்தா இருக்கா? இன்னும் போவேன் கீழே. நான் வேற யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது? ரிட்டையர் ஆகி 7-8 வருஷம் ஆச்சு. ஐ ஹவ் ஃபெயில்டுன்னு சொல்றவன் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான் சார். ஐ ஹவ் ஃபெயில்டுன்னு சொல்றவன் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான். ஐ ஹவ் நாட் பாஸ்ட்னு சொல்றவன் அடுத்த தடவை பாஸ் ஆவேங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் ஐ ஹவ் நாட் பாஸ்ட்னு சொல்லுவான். அவன் முயற்சியை இன்னும் செமிகோலன்லேயே போட்டு வச்சிருக்கான். அவன் ஜெயிக்கிறான் சார். ஆட்டிடியூட். புரியுதா? சொர்க்கத்துக்கு போகணுன்னா என்ன, சொர்க்கத்துக்கு போகணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு வாத்தியார் கேட்குறாரு. பசங்கள்லாம் பதில் சொல்லுங்கள், பொண்ணுங்கள்லாம் பதில் சொல்லுங்கள். ஒருத்தர் சொன்ன பதிலையே திரும்ப திரும்ப ஒருத்தர் மறுபடியும் சொல்லக்கூடாது, வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் சொல்லணும் அப்படின்னாரு. ஆனால் ரகு சொர்க்கத்துக்கு போனால் என்ன செய்யணும் அப்படின்னாரு. அவன் சார் சாமி கும்பிடணும் சார், கோயிலுக்கெலாம் போகணும் சார். வெரி குட். நெக்ஸ்ட் ராஜு. அவன் சொன்னதே சொல்லக்கூடாதுரா. அவன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருக்கான், நீ வேறு ஆன்சர் சொல்லணும். ஓகே சார். சார் நிறைய தான தர்மம்லாம் பண்ணணும் சார். வெரி குட், குட் ஆன்சர், வெரி கரெக்ட். தேர்ட் ஃபெலோ. சார் பொண்ணுங்கள்கிட்ட கேட்போம், பவித்ரா என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு போனால் என்ன செய்யலாம்? அந்த பொண்ணு அப்படி யோசிச்சு பார்த்துட்டு, சார் பெத்த தாய் தகப்பனை கும்பிடணும் சார். குட், வெரி குட், வெரி குட். நாலாவது நீ சொல்லுமா மஞ்சுளா. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, வேறு ஆன்சர் சொல்லணும். ஓகே ஓகே சார். என்னம்மா செய்யணும்? கோயிலுக்கு போகணுன்றான், தான தர்மம் பண்ணணுங்கிறான், அப்பா அம்மாவை கும்பிடணுங்கிறான். நீ சொல்லுமா, வேறு ஆன்சர் சொல்லு. சார் வாத்தியார் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை குருமார்களை கும்பிடணும் சார். குட், வெரி குட். அவர் வாத்தியார்ல. வெரி குட், வெரி குட் ஆன்சர். அவர் ஏன் அதை வெரி குட் ஆன்சர்னா ஒரு பயிலும் கும்பிடுறது இல்லை, அதனால ஆன்சர்லையாவது அது வருது. ஏன்னா அவர் ஆத்ம திருப்தி அடைகிறாரு. வெரி குட். இப்போ 4-5 ஆன்சர் சொல்லிக்கிட்டே போறாங்க. கடைசி ஒரு பய, உன் ஆன்சர் என்னடா? 4-5 ஆன்சர் சொல்லியிருக்காண்டா, ரிப்பீட் பண்ணக்கூடாது. என்ன? ஓகே, டோன்ட் ரிப்பீட் த ஆன்சர். யூ ஷுட் கம் அவுட் வித் எ ஒண்டர்ஃபுல் நியூ ஆன்சர். ஓகே ஓகே சார். அவங்க சொன்ன ஆன்சரே, அவங்க என்ன சார் ஆன்சர் சொன்னாங்க? ஃபுல்லாக லூசு பயிலுங்க, அவ்வளோ தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க. எது தப்பு தப்பு? கோயிலுக்கு போகணும், தான தர்மம் பண்ணணும், அப்பா அம்மாவை கும்பிடணும், ஆசிரியரை கும்பிடணும், இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போகிற வழி இல்லையா அவனை பொறுத்தவரையில். 5வது ஆள் லூசு பயிலுங்க, தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு. டேய், நீ அடுத்தவன் சொன்ன பதிலையெல்லாம் குத்தம் சொல்லாதடா, நீ சொல்கிறா கரெக்டான ஆன்சர். சார் சொர்க்கத்துக்கு போகணும்னா முதல்ல செத்து போகணும் சார். இப்போ பாருங்களேன், இப்போ பாருங்க, இப்போ மறுபடி பாருங்க. அவன் சொன்ன ஆன்சர் ரைட்டா தப்பா? ஆன்சர் ரைட்டு. ஆன்சர் ரைட்டு, ஆட்டிடியூடு தப்பு. ஆன்சர் ரைட்டு சார். இப்படி எங்கே உட்காந்துக்கிட்ட நான் என்ன பெரிய சித்தரா இருந்த மேனிக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு? இப்போ ஆழ்வார்குறிச்சி கல்லூரியில் பேசிக்கொண்டிருந்த பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் சொர்க்கத்துக்கு போய்விட்டார். போக முடியுமா? செத்தா தானே போக முடியும். செத்த பிறகு பாரதி எழுதுனா, செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பித்த மனிதர். எப்படி? செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் சேர்ந்து விடலாம் என்று எண்ணி இருப்பர் பைத்தியகார பயில்வோம். யாரு? செத்த பிறகு சிவலோகத்துக்கு போகலாம், வைகுந்தத்துக்கு போகலாம். அதில் 2 கம்பார்ட்மெண்ட்டு, ஒன்று சிவலோகம், ஒன்று வைகுந்தம். திருநீர் பூசினோம், திருநீர் பூசியிருக்க, திஸ் கோ திஸ் சைட். நாமம் போட்டிருக்க, கோ திஸ் சைட். அதான் சொன்னா பாரதி. கிறுக்கு பயில்வோம், பித்த மனிதர். ஆன்சர் இஸ் ரைட் சார், ஆட்டிடியூட் இஸ் ராங். இப்போ இதை இந்த சொர்க்கத்தை வச்சே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. அப்துல் கலாம்
ஒரு குழந்தை கேட்டா இதே சொர்க்கம் ஆன்சர் வர்ற ஆட்டிடியூட் பாருங்க. அப்துல் கலாம் ஒரு கல்லூரியில் பேசுகிற போது ஒரு மாணவி எந்திரிச்சு கேட்டா, ஐயா நீங்கள் எங்கேயா பிறந்தீங்க, விச் இஸ் யுவர் பெர்த் பிளேஸ் அப்படின்னு கேட்டா, உங்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே அப்துல் கலாம் சொன்னார், சொர்க்கத்தில் பிறந்தேன் அப்படின்னார். எப்படி? வாட் ஏ ஸ்ட்ரேஞ்ச் ஆன்சர். சொர்க்கத்தில் எப்படி பிறக்க முடியும் அந்த குழந்தை? ஐயா என்னையா சொர்க்கத்தில் எப்படி ஐயா பிறக்க முடியும் அப்படின்ன உடனே, உன்கிட்ட இந்திய வரைபடம் இந்தியன் மேப் இருக்கா பாப்பான்னார். அங்கே ஆஃபீஸில் இருக்கியா, போய் எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வந்து டேபிளில் விரிச்சு வச்சாச்சு. இந்த இந்தியன் வரைபடத்தில் ராமேஸ்வரம்ங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு காட்டுன்னார். அந்த குழந்தை அப்படியே தேடி பார்த்துட்டு, கீழே இருக்கியா, பாரத தேசத்தை நாம் என்ன உறவு சொல்லி அழைக்கிறோம்னார். என்ன சொல்லுவோம்? பாரத மாதா, இந்திய அன்னை. அப்போ இது யாரோட படம்? அன்னையுடைய படம், தாயுடைய படம். எது? இந்திய வரைபடம், இந்தியன் மேப். இது தாயுடைய படம். எங்கே இருக்கு ராமேஸ்வரம்? கீழே இருக்கு. ஒரு உருவத்தில் கீழே இருக்கிற பாகம் எது? பாதம். அப்போ இந்திய அன்னையினுடைய, இந்திய தாயினுடைய பாதத்திலே ராமேஸ்வரம் இருக்கிறது. நான் வணங்கக்கூடிய அல்லாஹ், என்னுடைய இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்றால், தாயின் காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று தாயின் காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று என்னுடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லுகிறது. நான் ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்கிறேன். ராமேஸ்வரம் இந்திய தாயின் காலடியிலே இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் ராமேஸ்வரம் சொர்க்கம் அல்லவா, நான் சொர்க்கத்தில் பிறந்தேன் என்றால், திஸ் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட். ஒரு சின்ன பதில்ல 3 பக்தி தெரிவிக்கிறார் அப்துல் கலாம். என்னென்ன பக்தி? ஒன்று மாத்ரு பக்தி, தேசபக்தி, மார்க்க பக்தி. 3 அந்த ஆன்சர்ல இருக்கு. அவன் தான் ஜெயிக்கிறான். ஒரு ஆன்சர்ல எத்தனை பக்தி இருக்கு? அன்னை பெற்ற தாயின் மேல் உள்ள பக்தி தெரியுது, தேசத்தின் மேல் உள்ள பக்தி தெரியுது, அவருடைய மார்க்கத்தின் மேல் உள்ள பக்தி தெரியுது. மாத்ரு பக்தி, தேசபக்தி, மார்க்க பக்தி 3ஐயும் ஒரு ஆன்சர்ல கொண்டு வந்து கொடுக்குறான் பாருங்க. அவன் தான் வெற்றியாளன். செத்து போனாதான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னானே அவன் செத்தாலும் ஜெயிக்க மாட்டான். அப்போ பாயிண்ட் புரியுதுங்களா? டிட்டர்மினேஷன், ஆட்டிடியூட். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சுடுறேன். என்ன, எந்த தோல்வி வந்தாலும் மனசு தயங்கக்கூடாது, மனசு கலங்கக்கூடாது. பாரதியார்ட்டையே மறுபடி சொல்லணும்னா, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். ஸ்ட்ராங் வில் பவர், ஸ்ட்ராங் மைண்டு. அவன் தான் ஜெயிக்கிறான். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அப்போ வெற்றி பெறதுக்கு பாரதியார் கொடுக்குற 2-3 விஷயம் என்ன தெரியுமா? எண்ணிய முடிதல் வேண்டும். அந்த பாட்டை, அந்த 4 வரியை கீழே இருந்து போகணும். அவர் எழுதியிருக்கிறது மேலேருந்து எழுதியிருக்காரு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்னு அவர் அப்படி ஆர்டரில் எழுதியிருக்காருல. அதை கீழே இருந்து போங்க, அப்படின்னா ஆர்டர் கரெக்டாக இருக்கும். தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும். இந்த 3 இருந்தால் எண்ணிய முடிதல் வேண்டும். புரியுதா? ஒரு கவிதை எப்படி படிக்கணும்னு புரியுறதா? ஆர்டர் அவர் மேலேருந்து கீழே எழுதியிருக்கார். கீழே இருந்து மேலே போங்க. தெளிந்த நல்ல அறிவு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி. திண்ணிய நெஞ்சம், ஸ்ட்ராங் வில் பவர். நல்லவே என்ன, நல்ல நோபல் ஐடியாஸ், நோபல் தாட்ஸ், இதெல்லாம் இருந்தால் எண்ணிய முடியும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின், திருவள்ளுவர். புரியுதுங்களா? எந்த தோல்வி வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற சக்தி வேணும். பாரதியாரை விட வாங்க வாழ்க்கையில் வறுமைப்பட்டவன், வாழ்க்கையில் வேதனைப்பட்டவன் அதிகமாக இருக்க முடியும்? அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடையாதுங்க, நல்ல துணிமணி கிடையாது. எந்த நேரத்திலையும் பிரிட்டிஷ்காரன் அரெஸ்ட் பண்ணிடுவான்னு பயத்தில் இருந்தான். ஆனால் அந்த பாரதி பாடுறான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா.
ஒரு வசதியும் கிடையாது சார் பாரதியார்ட்ட. இந்த பக்கத்தில் இருக்க கடையத்தில் தான் சார் அவர் பொண்ணு எடுத்தார் செல்லம்மா. நான் பாரதியாரை கும்பிடுறதை விட செல்லம்மா பாரதியாரை தான் நான் அதிகமாக கும்பிடுவேன். ஏன் தெரியுமா? பாரதியார் ஜெயிச்சார்னா அதுக்கு காரணம் செல்லம்மா தான். அவ மட்டும் இக்கனா வச்சிருந்தான்னு வைங்க, பாரதியார் பாட்டு எழுதியிருக்க மாட்டார், புலம்பி இருப்பார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு அதனால தான் சொன்னான். மனைவி ஒத்துழைக்கலன்னா எந்த கணவனாலையும் சாதிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. அதே மாதிரி கணவன் அமையலைன்னா எந்த மனைவியாலையும் வெற்றி பெற முடியாது. தாயும் தகப்பனும் அமையலைன்னு சொன்னா எந்த குழந்தையாலையும் வெற்றி பெற முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். ஆசிரியர்கள் அமையலைன்னு சொன்னா எவனாலையும் வெற்றி பெற முடியாது. நல்ல சிந்தனை. என்ன அவனுக்கு என்ன, ஒரு நமக்கு லேசா தலைவலிச்சதுன்னா, லேசா தலைவலிச்சதுன்னு வைங்களேன். இப்போ 3 கூட்டம் பேசணும்னா ஒரு மாதிரி தலைவலிக்குது. இப்போ போய் பொதிகை எக்ஸ்பிரஸை பிடிச்சி மெட்ராஸுக்கு ஓடணும். லேசா தலைவலிச்சதுன்னு வைங்களேன், என் மனைவிட்ட சல்லுன்னு விழுறேன். போய் காரில் போய் இப்போ மணிசங்கர் சார் காரில் கொண்டு போய் எங்கள் வீட்டில் இறக்கி விட்டோன்னே, என்னங்க ப்ரோக்ராம்லாம் நல்லா இருந்ததாங்கன்னு அவள் கேட்குறா. பாவம் அப்புறாணி புள்ள, ப்ரோக்ராம் நல்லா சான் கிளம்பிட்டியா சனியனை? ஏன்? லேசாக தலைவலிக்குது, அவ்வளோதான். இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமுக்கே போயிடுவான். ஐயோ கடவுளே என்னை ஏன் சோதிக்க, என்ன கடவுளை தலைவலியை கொடுத்தாரு? நீ ஓவர் ஈட்டிங், அதிகமாக சாப்பிட்ருப்ப, தலைவலிக்கும் வயிற்று வலிக்கும். கடவுளாக கொடுத்தாரு? எல்லாத்துக்கும் கடவுள் மேலேயா குத்தம்? நான் என்ன படித்தாலும் என் நினைவிலேயே நிற்க மாட்டேங்குதே கடவுளே, என்னையை மட்டும் ஏன் கடவுளை சோதிக்க? கடவுளுக்கு வேறு வேலை இல்லை. இத்தனை கோடி மக்களில் ஒன்றையை தான் சோதிச்சுக்கிட்டு இருப்பார் அவர். நீங்கள் இந்த பாரதியார் அப்படியே நிறுத்திக்கங்க. ஒரு செய்தியாக சொல்லிடுறேன், இது ஞாபகம் வரையில் சொன்னாதான் நான் மறந்துடுவேன். வெற்றி பெறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நினைச்சது நடக்கலைன்னா வருத்தப்படாதீங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லைன்னு எழுதினான் கண்ணதாசன். நடந்துதா, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இன்னைக்கு நான் நினைச்சது நடக்கலையா, விடு கழுதைய, அடுத்த ஸ்டெப் எடு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? அவன் தான் வெற்றி பெறான். அதுக்கு ஒரு வாக்கியம் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் கூட உங்க ரூமில் கூட இந்த வாக்கியத்தை எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்லலை, மாணவ மாணவியருக்கு சொல்றேன். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ரைட்டா? நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்தபடி நடந்து விட்டால் கடவுள் உங்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்றால் கடவுள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். God has great confidence in you. கடவுள் நினைக்கிறார், இந்த புள்ள கையை ஊனி காலை ஊனி எந்திரிச்சு வந்துருவாயா, அவனுக்கு நான் எதுக்கியா உதவி செய்யணும்? I am after all God. எப்படி? I am after all God. He is a human being. I have endowed him with the 6th sense. அவனுக்கு 6வது அறிவை கொடுத்துருக்கேன். அவன் கையை காலை ஊனி கண்ணை கட்டி காட்டில் விட்டாலும் ஜெயிச்சு வந்துருவாயா அப்படின்னு நம்பிக்கை யாருக்கு இருக்கு? கடவுளுக்கு இருக்கு. அதனால தான் நீ நினைக்கிறத நடத்தி வைக்க மாட்டேங்கிறார். இந்த வாக்கியத்தை மனசில் எழுதிக்கங்க. எந்த இடத்துலையும் மனம் தளராதீங்க. You may be defeated, you may be defeated, but don't develop a defeatist mind. இதான் வெற்றி பெறுவதற்கு சூத்திரம். நீங்கள் வாழ்க்கையில் தோற்கலாம் ஐயா. இப்போ மணிசங்கர் இருக்கிறார், அவங்க தங்கத்துறை இருக்கிறார், ஐயா பேராசிரியர் இருக்காங்க, ஐயா ராமச்சந்திர ஐயா இருக்கார். சார் நம்ம வாழ்க்கையில் செட்பேக்ஸே நமக்கு வரலையா? இத்தனை வருஷத்தில் செட்பேக்ஸே வரலையா சார்? நம்ம நினைச்சதெல்லாம் அப்படி அப்படியே நடந்துருச்சா சார்? எங்க அம்மா என்னை பெறுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல சார்? கேட்டிருந்தா என்னை சிவப்பா, மணிசங்கர் சார் மாதிரி சிவப்பா பெரு அப்படின்னு கேட்டிருப்பேன்ல, கருப்பா பிறந்துட்டேன்ல. அதுல என்னை பெத்த தாய் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயல, கண்டவன் கண்ணுலையும் பட்டு கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு
கருஞ்சாந்து பொட்டு என் கன்னத்தில். அந்த பொட்டு எங்கே இருக்குன்னு எவனுக்கு தெரியும்? என் முகத்தில் கருப்பு பொட்டுலாம் வச்சு, ஐயா கவனமாக போயா, கண்டவனும் கண்ணு ஓடுவான். நினைக்கிறதுலாம் நடக்காது சார். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், டோன்ட் டெவலப் டிஃபீட்டிஸ்ட் மைண்ட். யூ மே பி டிஃபீட்டட். யூ மே பி டிஃபீட்டட் இன் யுவர் அட்டெம்ப்ட்ஸ். உங்கள் முயற்சிகளில் நீங்கள் தோற்கலாம். ஆனால் தோல்வி மனப்பான்மையை வளர்த்து விடாதீர்கள். புரியுதா? இதுக்கு மேலே வெற்றிக்கான சூத்திரத்தை வேற சொல்ல முடியாது. தோற்கிறதுங்கிறது இயல்பு சார். நம்ம நினைச்ச நேரத்தில் பஸ் வர மாட்டேங்குது. நம்ம நினைச்ச நேரத்தில் பஸ்ஸு புறப்பட மாட்டேங்குது. பஸ் வந்துருச்சு, ஏறி உட்காந்துட்டோம், டிக்கெட்டும் எடுத்துட்டோம், புறப்பட மாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயங்களில் தோல்வி. நம்ம நினைச்ச மாதிரி மனைவி அமையலை, நம்ம நினைச்ச மாதிரி குழந்தை பெறல, நம்ம நினைச்ச இடத்துல இந்த அனிதாவுக்கு நீட்டு தேர்வுனால எம்பிபிஎஸ்ல இடம் கிடைக்கல, செத்து போயிட்டாலே சார். எனக்கு அந்த 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 சாவில் எனக்கு உடன்பாடு கிடையாது சார். அந்த எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிப்பா சார்? எத்தனை ஆயிரம் படிப்பு இருக்கு சார், எத்தனை வாசல்கள் திறந்து கிடக்கிறது. ஏதாவது ஒரு வாசலுக்குள்ளே போய் நான் வெற்றி பெற்று காட்டுவேன் என்று அந்த குழந்தை தீர்மானிக்காமல் வீணாக தற்கொலை செய்து கொண்டாலே அந்த தற்கொலையில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஐயா. சுடிதார் சரியா இல்லைன்னு 2 குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க ஐயா அந்த நாட்டில். இது நான் சொல்றது நானா இட்டுக்கட்டி சொல்லலைங்க, பேப்பர் செய்தி. +2 படிக்கிற அக்கா, 10th படிக்கிற தங்கச்சி, ஏதோ ஒரு ஊர் பேர் மறந்து போச்சு. 2 பேருக்கு அப்பா, பாவப்பட்ட அப்பா, அன்னாடங்காட்சி குடும்பம். ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கிற தகப்பன், அம்மாவுக்கு வேலை கிடையாது. அந்த தகப்பன்ட்ட போய் எங்களுக்கு வரப்போகுது தீபாவளி 18ஆம் தேதி, அது மாதிரி அந்த பிள்ளைக்கு தீபாவளிக்கு எங்களுக்கு சுடிதார் எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100 ரூபா சம்பாதிக்கிற தகப்பன் எப்படிங்க என்ன மாதிரிங்க சுடிதார் எடுத்து கொடுப்பான்? அவன் கஷ்டப்பட்டு 750 ரூபாய்க்கு 2 பேருக்கு சுடிதார் செட்டு எடுத்து கொடுத்துருக்கான். ஒரு செட்டு 750 ரூபா, ரொம்ப சீப்பஸ்ட் குவாலிட்டி. தீபாவளி முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகையில் அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு போவோம் இல்லையா? சில ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. தீபாவளிக்கு அடுத்த நாள் மட்டும் யூனிஃபார்ம் வேண்டாம், அவங்க கோடி ட்ரெஸ் போட்டு வாங்கன்றுவாங்க. கோடி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த 2 குழந்தையும் போயிருக்கு, அக்காவும் தங்கச்சியும். பணக்கார வீட்டு புள்ள ஒன்று அங்கே அந்த ஸ்கூலில் படித்த புள்ள கேலி பண்ணியிருக்கா, இந்த சுடிதார் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லையடி, அசிங்கமாக இருக்குடி, குப்பை கூட்டுறவ கூட இது மாதிரி சுடிதார் போட மாட்டாடி. ஏன்? அவங்க அப்பா 7,500 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கி கொடுத்துருக்காரு. பணக்கார வீட்டுக்குள்ள 7,500 ரூபாய்க்கு சுடிதார் வாங்கின புள்ள 750 ரூபாய்க்கு சுடிதார் போட்டு வந்த பெண் குழந்தையை பார்த்து கேலி பண்ணுறா. 2 குழந்தையும் மனத்தாங்கலோடு வந்து வீட்டுக்கு வந்து, இவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தது வாழ்கிறதுக்கு பதிலாக செத்து போயிடலான்னு செத்து போச்சு சார். குழந்தைகளை நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்லித் தருகிறேன். நீங்கள் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தால், பெண் குழந்தைகளே, உங்கள் அப்பா உங்களுக்கு 750 ரூபாய்க்கு சுடிதார் எடுத்து கொடுத்தால், அந்த 750 ரூபாய் சுடிதாரை பார்த்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு உங்களை கேலி பண்ணினால், நெஞ்சை நிமிர்த்தி முகத்தை நிமிர்த்தி அந்த பொண்ணுடைய கண்ணுக்கு நேர கண்ணை பார்த்து சொல்லுங்க, 1,50,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஓன் தகப்பன் 7,500 ரூபாய்க்கு சுடிதார் எடுத்து கொடுப்பதை விட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிற என் தகப்பன் 750க்கு வாங்கி கொடுப்பது தானடி சிறப்பு. என் தகப்பன் உழைப்பிலே வந்தது இந்த சுடிதார். அப்படி கம்பீரமா பேசி பழகுங்க சார், பேசி பழகு. எதுக்கு எடுத்தாலுமா வைரமுத்து எழுதின மாதிரி, நீ இமயமலை ஈசல் சிறகுபட்டா விழப்போகிறாய். என்ன வரி? நீ இமயமலை ஈசல் சிறகுபட்டா விழப்போகிறாய். கேலி பண்றதுக்கு அவ யார்? என்னைய கேலி பண்றதுக்கு? 100 ரூபா சம்பாதிக்கிற தகப்பன் எடுத்து கொடுத்த அந்த 750 ரூபாய் சுடிதார் கால் தூசுக்கு பெறாது. எது? அந்த 7,500 ரூபா. ஏன்னா அது எப்படி வந்த பணமோ எவனுக்கு தெரியும்? புரியுதா? எதுக்கு எடுத்தாலும் மனம் தளர்ந்து, எதுக்கு எடுத்தாலும் தற்கொலைன்னு போனா எப்படி ஜெயிப்பீங்க? எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க? சின்ன தோல்விகளுக்கெல்லாம் தோண்டு போவதா?
நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அல்லவா? I am born to be great. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், you have got all powers within you. You can do anything and everything. Believe in that. எனக்கு அந்த வாசகத்தில் கடைசி தான் ரொம்ப முக்கியம். You have great powers in you. உங்களிடத்திலே சகல ஆற்றல்களும் இருக்கிறது. You can do anything and everything. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். என்ன செய்யணும்? Believe in that. அதை நீ நம்பு. சினிமா பாட்டில் எழுதினால, உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. முதல்ல நீ ஒன்ன நம்பு. என்னால் சாதிக்க முடியும், என்னால் வெற்றி பெற முடியும்னு நீ நம்பு. சின்ன சின்ன விஷயத்துக்குன்னா சீரழிஞ்சு போவ. பாக்கெட் பண்ணி கொடுக்கல அப்பாங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது என்ன சார்? வாட் நான்சென்ஸ். என் புள்ள பணம் கேட்குறான், என் பிள்ளைக்கு அவன் கேட்குற அளவுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லையேன்னு அந்த தகப்பன் தினம் செத்துக்கிட்டு இருப்பான் சார். என் புள்ள 1500 ரூபா கேட்டான், கொடுக்க முடியலையே. அவன் பிஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டு அவன் உனக்கு நல்ல செருப்பு வாங்கி கொடுப்பான் சார். அவன் மனசை வாழ்நாளெல்லாம் நோக்கடிச்சிட்டு நீ செத்து போயிட்டேன்னா அந்த தகப்பன் என்ன சார் செய்வான்? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? வெற்றி பெறதுனா ஸ்ட்ராங் மைண்ட் வேணும். தோல்விகளை கண்டு துவளக்கூடாது. ஆபிரகாம் லிங்கனை விடவா தோல்வி பெற்றவன் இந்த உலகத்தில் உண்டு? அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கனுக்கு தோல்விகளின் குழந்தையினே பட்ட பேர் வச்சான். அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கனுக்கு என்ன பேர் தெரியுமா? தோல்விகளின் குழந்தை. அத்தனை தோத்துருக்கான், அத்தனை செனட் தேர்தலையும் தோத்துருக்கான், காதலில் தோத்துருக்கான். ஆனால் விட்டானா? சர்ச்சுக்கு போகிறான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஆபிரகாம் லிங்கன் போகிறார். அங்கே இருக்க பாதிரியார் கேட்குறார், சொர்க்கத்துக்கு போகணும்னு. மறுபடி சொர்க்கம் தான். சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களாம் என் வலது பக்கம் வந்து நில்லுங்க, போக வேணான்னு ஆசைப்படுறவங்களாம் என் இடது பக்கத்தில் வந்து நில்லுங்கன்னாரு பாதிரியார். அந்த சர்ச்சில் இருந்த எல்லாரும் அவரோட வலது பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க. ஆபிரகாம் லிங்கன் மட்டும் இடது பக்கத்தில் போய் நின்னார். என்னப்பா நீ சொர்க்கத்துக்கு போக பிரியப்படலையான்னாரு பாதிரியார். சுவாமி எனக்கு சொர்க்கத்துக்கெல்லாம் போகணும், முதல்ல நான் செனட்டுக்கு போகணும். எப்படி? முதல்ல நான் ஐ மஸ்ட் கோ டு த செனட், அமெரிக்கன் செனட். ஐ ஷுட் பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சொர்க்கம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சொர்க்கத்துக்கு என்ன சார் கேரண்டி இருக்கு? சோது ஜெயிச்சான் சார். அமெரிக்க நாட்டினுடைய கருப்பின தலைவர்களில் ஒருவனாகிய ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டினுடைய முதல் குடிமகனாக வந்து நின்றான் என்று சொன்னால் தோல்விகளை கண்டு துவளாத தீர்மானமான மனசு இருந்ததனால் ஜெயிச்சான். அவனை கேலி பண்ணான் ஒரு செனட்டர். உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன். அவர் பிரசிடென்ட் ஆயிட்டார். பிரசிடென்ட் ஆகி அவர் அங்கே செனட்டில் நிற்கிறார். ஒரு செனட்டர் கேலி பண்ணுறான் அவரை பார்த்து, மிஸ்டர் பிரசிடென்ட், எஸ், உங்க அப்பா, யாரோட அப்பா? ஆபிரகாம் லிங்கனோட அப்பா. அவர் யார் தெரியுமா? காப்லர். காப்லர்னா யாரு? செருப்பு தைக்கிறவர். கேலி பண்றான். உங்க அப்பா தச்சு கொடுத்த ஷூவை தான் நான் இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன் பிரசிடென்ட். அப்படி, அதாவது நக்கல், நையாண்டி. அதாவது நீ ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய மகன் என்று ஓப்பன் செனட்டில் குத்தம் சாட்டுறான், கேலி பண்ணுறான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ என்னை ஓப்பன் செனட்டில் வச்சு அசிங்கப்படுத்திட்டானே, இனி நான் வாழணுமா? பொண்டாட்டிகிட்ட போய் கேட்பான், எனக்கு கொஞ்சோண்டு அரளி விதையை அரைச்சி கொடு. ஒன்று அவன் பொஞ்சாதி சொல்லுவா, சாவணும்னா நீயா அரைச்சி தின்னுடா, அதுக்கு வேற நாங்கள் அரைச்சி கொடுக்கணுமாக்கு. மூதேவி, சாவணும்னா நீயா அரைச்சி செத்து போயேன் சனியனை, அதுக்கு அவள் அரளி விதையை அரைச்சி கொடுக்கணுமா? நல்ல நைஸாக அரைக்கிறா. எதை? அரளி விதையை நல்ல நைஸாக அரைச்சி. ரொம்ப கசக்கு மோடி. கசக்கு மோடியா? கசக்கு மோடி, கசக்கு மோடி. புரிவார் புரிந்து கொண்டால் சரி. எதுக்கு சார்? என்ன சொன்னேன்?
ஆப்ரஹாம் லிங்கன். தேங்க்யூ. கேலி பண்ணுறான் சார். செருப்பு தைக்கிற உங்கள் அப்பா தச்சு கொடுத்த ஷூவை தான் நான் போட்டிருக்கேன். ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவன் தான் வெற்றியாளன். இரிட்டேட் ஆகலை, வெக்ஸ் ஆகலை. என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஓ மிஸ்டர் செனட்டர், எங்கள் அப்பா தச்சு கொடுத்த ஷூவையா இன்னும் போட்டிருக்கீங்க? எங்கள் அப்பா இறந்தே 25 வருஷம் ஆச்சே. அப்போ எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஷூ தச்சாரோ, அப்போ 30-40 வருஷமா எங்கள் அப்பா தச்சு கொடுத்த ஷூவை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய தொழில் திறமையை நினச்சி நான் கௌரவப்படுறேன், கர்வப்படுறேன்னா. ஐயோ என்னை செருப்பு தைக்கிற தொழிலாளி மாவேன்னு சொல்லிட்டானே, அது இவ்வளோ பேருக்கு மத்தியில் வச்சு சொல்லிட்டானே. இந்த கோ எஜுகேஷன் காலேஜில் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கோ எஜுகேஷன் காலேஜில் என்ன பிரச்சனைனா, அறிவுகிட்ட நாயே அப்படின்னு ஒரு மாணவனை பார்த்து திட்டாருன்னு வைங்க வாத்தியார், அது இந்த பிள்ளைகளும் சும்மா இருக்காது அப்படின்றவாங்க. இவங்களா சும்மா இருந்து தொலைய வேண்டியது தானே. அவனை பார்த்து அவனே அறிவுகிட்ட நாயேன்னு இந்த வெளியில் வந்து அப்படியே அழுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேர்த்துவாங்க, மாப்பிள்ள அழாத மாப்பிள்ள, போன வாரம் என்னை சொன்னார்ல, விடு மாப்பிள்ள, நமக்கு அறிவு இருக்குங்கிறது அறிவுள்ளவங்களுக்கு தான் மாப்பிள்ள தெரியும். ஏன் மாப்பிள்ள இதுக்கெல்லாம் கோவப்படுற? அவன் பதில் சொல்லுவான் பாருங்க, மாப்பிள்ள என்னை அறிவு கட்ட நாயேன்னு அவர் சொன்னதுக்காக நான் வருத்தப்படல மாப்பிள்ள, இந்த பிள்ளைகளை வச்சு சொல்லிவிட்டாரு. இது ஒரு விஷயமாயா? இது ஒரு இஷ்யூவா? இது ஒரு இஷ்யூவா? அறிவு கட்ட நாயேன்னு ஆசிரியன் உன்னை ஓப்பன் கிளாஸில் வச்சு சொன்னார்னு சொன்னால், நான் அறிவு கட்டவன் இல்லை, நான் அறிவு சார்ந்தவன் என்று ஆசிரியனுக்கு நிரூபித்து ஆசிரியன் முகத்திலே கரியை பூசி காட்டு. அதை விட்டுட்டு என்னை பொம்பளை பிள்ளைகளுக்கு மத்தியில் வச்சு என்னை அறிவு கட்டவன் சொல்லிட்டாரு. அறிவு கட்டவன் சொன்னதுக்காக வருத்தப்பட்டவனா நீ தான் அறிவு கட்டவன். சொன்னா என் தகப்பன் தொழில் நேர்த்தியை நினைத்து நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாக்கியம் சொன்னான் பாருங்க, மிஸ்டர் செனட்டர், நீங்கள் எங்கள் அப்பா தச்சு கொடுத்த ஷூவை 30 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நாளைக்கோ நாளை கழிச்சோ அதில் ஏதாவது ரிப்பேர் வந்ததுன்னா, பிஞ்சு போச்சுன்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் தச்சு கொடுக்குறேன்னா. யாரு? அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி சொன்னான். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஜனாதிபதி தொழில் என்பது, ஜனாதிபதி பதவி என்பது 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்கும். ஆனால் என்னுடைய அப்பன் தொழில் இருக்குல்ல, அது என் கையில் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று சொன்னவன் ஆபிரகாம் லிங்கன். இதுதான் நினைச்சுப்பாங்க. ஆக குழந்தைகளா, வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். வெற்றி பெற முடியும். நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஆட்டோ சஜஷன் சொல்லி கொடுத்தேன். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்க, பெட்டில் உட்காந்துக்குங்க. ஐ ஆம் நாட் அன் ஆர்டினரி பர்சன். இதை அப்படி சொல்லுங்க. நான் சாதாரண மனிதன் அல்ல. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் வாயும் பல வேடிக்கை மனிதன் நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அப்படிலாம் நான் செத்துற மாட்டேன். ஐ ஆம் நாட் அன் ஆர்டினரி பர்சன், ஐ ஆம் பார்ன் டு பி கிரேட். மிகப்பெரிய வெற்றி அடைவதற்காக நான் இந்த உலகத்தில் ஜென்மம் எடுத்திருக்கிறேன். மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்காக நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். நான் சாதாரண நீயே சொல்லிக்கோ, உனக்குள்ளேயே சொல்லிக்கோ. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆட்டோ சஜஷன். சைக்காலஜியில் அதுக்கு பேர் என்ன? ஆட்டோ சஜஷன். அப்படி நினைச்சவன் தான் ஜெயிச்சிருக்கான். நான் நம்பர் 1 நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன்ட்ட கேட்டான். அவனோட குதிரை 500 அடி தான் தாண்டும். அதுக்கு தான் பயிற்சி கொடுத்துருந்தாங்க. 500 அடி தாண்டறதுக்கு அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்துருந்தாங்க. ஒரு இதில் வந்து வர்ற போது ஒரு 6 குறுக்கிடுகிறது. 6 550 அடி அகலம். குதிரைக்கு எவ்வளவு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு? 500 அடி தான் தாண்டறதுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் குதிரையை ஓட்டிட்டு வரையில ஒரு சோல்ஜர் கேட்டான், மிஸ்டர் கேப்டன், நம்ம குதிரை 500 அடி தானே தாண்டும், 6 அநேகமாக 550 அடிக்கு மேலே இருக்கும் போல் இருக்கேன். 550 அடி, அதனால் என்ன?
500 அடி தாண்டுகிற குதிரையில் போனால் நீங்கள் ஆற்றுக்குள்ளே விழுந்துருவீங்களே. அவன் சொன்னான், 500 அடியை என் குதிரை தாண்டும், மிச்ச 50 அடியை நான் தாண்டுவேன். புரியுதா நான் சொல்றீங்களா? ஆயாஷ் நெப்போலியன் ஜெயிப்பான், அலெக்சாண்டர் ஜெயிப்பான், மகாத்மா காந்தி ஜெயிப்பார், நேருஜி ஜெயிப்பார், அறிஞர் அண்ணா ஜெயிப்பார், அம்பேத்கர் ஜெயிப்பார். ஏன்? அவங்க எல்லாம் அந்த ஆட்டோ சஜஷன் சொன்னாங்க, ஐ ஆம் born to be great. நான் மிகப்பெரிய மனிதன், சாதிக்க பிறந்தவன். சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ இப்படி சொல்லி நிறைவு பண்ணுறேன். இனிமேல் யாராவது ஆழ்வார்குறிச்சி மாணவ மாணவியரை பார்த்து உனக்கு உலகத்தில் யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா, இது கேள்வி கேட்டால் பொதுவாக வர்ற பதில் என்ன தெரியுமா? உனக்கு உலகத்தில் ரொம்ப யாரை பிடிக்கும்? எங்கள் அம்மாவை பிடிக்கும். எல்லாரும் முதல்ல அம்மா தான் சொல்லுவாங்க. அப்பா ஜுஜுபி, அப்பாவை சொல்கிறதே கிடையாது. எந்த பயில்கிட்ட அம்மாட்ட எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்டா அவங்க அம்மா அப்படி? எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து அவருக்கு தெரியாமல் எனக்கு ரூபா எடுத்து கொடுப்பாங்க. என் அம்மாவை தான் பிடிக்கும், அப்பா தான் பிடிக்கும். ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் வாத்தியாரை பிடிக்கும். ரொம்ப குறைஞ்சாள் மிஸ் பிடிக்கும் சார். நான் என்ன தப்பு பண்ணாலும் திட்டமாட்டாங்க சார். அந்த மிஸ்ஸு நல்லவங்க சார், ரொம்ப நல்ல. அது ரோஸ் மிஸ், ஐ லைக் ஹர் வெரி மச். சொல்கிறோம். எனக்கு டீச்சரை பிடிக்கும், என் ஃப்ரெண்டை பிடிக்கும். இனிமேல் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா, உலகத்தில் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால், உலகத்தில் என்னைத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ தான் நீங்கள் சாதிப்பீங்க. ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, உலகத்தில் அழகான 3 பூக்களை கொடு சொல்லுன்னு சொன்னால் உடனே ரோசாப்பூ, தாமரைப்பூ எல்லாம் காமன் ஆன்சர். ரோசாப்பூ, தாமரைப்பூ, செவ்வந்திப்பூ அழகான பூக்கள். இனிமேல் கேட்டால் வாழைப்பூ, அது அழகான பூவா? வாழைப்பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மாமியார்கிட்ட ஏச்சு வாங்கின மருமக மூஞ்சி மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். அது சொல்லுங்கிறேண்ணா. உலகத்தில் அழகான பூக்கள் 3 எதுன்னா, வாழைப்பூ, பருத்திப்பூ, எருக்கம்பூ. 3மே அழகு கிடையாது. பூ, பருத்திப்பூ, எருக்கம்பூ 3மே அழகு கிடையாது. ஆனால் அழகான பூக்கள் 3 சொல்லுன்னு சொன்னால் இதை சொல்லு. ஏன் தெரியுமா? பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது அழகல்ல பெரியோர்களே, நண்பர்களே. பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது நிஜமான அழகு அல்ல. எது சமுதாயத்துக்கு பயன்படுகிறதோ அதுதான் சரியான அழகு. புரியுதா? வாழைப்பூ உணவா பயன்படுது, எருக்கம்பூ மருந்தா பயன்படுகிறது, பருத்திப்பூ உடையாக பயன்படுகிறது. எது மனித இனத்துக்கு பயன்பாடு உள்ளதாக இருக்கிறதோ அதுதான் உலகத்தில் ஆகச்சிறந்த அழகு. அப்படிப்பட்ட அழகனாக, அழகியாக நீங்கள் வர வேண்டும். என்ன அர்த்தம்? இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள அழகர்களாக, பயனுள்ள அழகிகளாக நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு பிடித்தமான 3 பறவையை சொல்லு அப்படின்னா எதையா சொல்லாதீங்க. நான் சொல்ற 3 பறவையை சொல்லுங்க. கோழி சொல்லுங்க, கொக்கு சொல்லுங்க, கிளி சொல்லுங்க. ஏன் தெரியுமா? கோழி தான் கிடைச்ச சிச்சுவேஷனை யூஸ் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? குப்பை காட்டில் தான் நிற்கும். ஆனால் குப்பையை கிளறி கிளறி அதில் அதுக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கிடும். அவன் தான் ஜெயிப்பான். For an optimist, every calamity is an opportunity. For a pessimist, every opportunity is a calamity. கோழி பெஸ்ட் ஆப்டிமிஸ்ட். குப்பையில் உணவு தேடுது சார். கொக்கு நிதானமாக நின்றுக்கிட்டே இருக்கு. எப்போ மீன் கிராஸ் பண்ணுதோ டக்குன்னு அடிக்குது. வெயிட்டிங், பெர்சவேரன்ஸ். அதுக்கு என்ன வார்த்தை? பெர்சவேரன்ஸ்னா என்ன? பொறுமை. நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருப்பேன். கொக்கு. கிளி எனக்கு தெரிய எந்த கிளி மட்டும் இல்லை, எந்த பறவையுமே
ஒரு 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 மரக்கிளையில் நிற்கிதுன்னா அது அந்த கிளையில் உட்கார்ந்த உடனே மரம் காற்றுல வேகமாக ஆட ஆரம்பிச்சதுன்னா குறிப்பாக கிளி பறந்து போகாது. பார்த்துருக்கீங்களா? ஐயோ இப்போ இந்த நான் பேசிக்கிட்டு இருக்க மேடை ஆடிச்சுன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு திடீர்னு மேடை மட்டும் ஆடிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயா என்னைய காப்பாற்றுங்கன்னு அங்கே குதிச்சுருவேன். ஆனால் அந்த கிளை எவ்வளோ ஆடினாலும் கிளி அப்படியே அப்படியே அதுலேயே நிற்கும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கிளி கிளையை நம்பி உட்காரவில்லை, தன்னுடைய சிறகை நம்பி உட்கார்ந்திருக்கிறது. கிளை முறியும்னா பறந்துடும். அதான் வெற்றி. ஆகவே அருமை நண்பர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களால் முடியும். உங்களால் முடியாட்டா யாரால் முடியும்?